வெல்கம் டு லிட்டரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம யூஜிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது. அதோட 5th யூனிட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த பேப்பர் வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் இயர்ஸ்க்கெல்லாம் வேறு சிலபஸ். ஸோ அதனால தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பேப்பர் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சில டாபிக்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருப்பேன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்லேருந்து. அதுக்கப்புறம் நான் போடுறதில்ல, காரணம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த பேப்பருக்கான கொஷின் பேட்டர்ன் வந்து எனக்கு பெரியார் யூனிவர்சிட்டியோட கொஷின் பேட்டர்ன் தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸும் இதுக்கு முன்னாடியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போவுமே அதை வச்சு தான் நான் வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னமுமே ஆனால் இந்த பேப்பருக்கான வீடியோஸ் வந்து கேட்குறீங்க, 2nd யூனிட் 5th யூனிட் போடுங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது, எக்ஸாம் பர்பஸ்க்காக தான் கேட்குறீங்க அப்படின்றதுனால நான் இது ரிலேட்டடாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குரூப் டிஸ்கஷன்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது குரூப் டிஸ்கஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் சாப்பிடும்போதோ இல்லை ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போதோ ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம பேசுவோம்ல, ஸோ அதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான், ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி. ஸோ குரூப் டிஸ்கஷன் அப்படின்னாலே நமக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. குரூப் டிஸ்கஷன் நீட் நாட் டு பி டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபார்மல் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த பேராகிராஃபில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு இன்ஃபார்மல். ஃபார்மல் டிஸ்கஷன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கஷன், கண்டிப்பாக ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். எதனால அவங்களோட கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம், ஏதாவது ஐடியா சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறதா இருக்கட்டும். பொதுவாகவே குரூப் டிஸ்கஷன் இருக்கும் கம்பெனி சைட்ஸ், ஒரு ஆர்கனைசேஷன்லலாம். ஸோ அந்த இடத்துல இந்த டிஸ்கஷன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது ஒன்று, ஒரு கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை தான் டிஸ்கஷன் இஸ் த லைஃப் லைன் ஆஃப் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. நான் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. டேஸ் இஸ் த லைஃப் லைன் ஆஃப் கிரியேட்டிவ் அண்ட் ப்ராக்ரெசிவ் ஆர்கனைசேஷன். இது ரொம்ப சப்போர்ட்டான ஒரு டூல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிஸ்கஷனில் கண்டிப்பாக உங்களோட க்ரியேட்டிவான ஐடியாஸ், உங்களோட தாட்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவான பர்சனாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் அதை கரெக்டாக கன்வே பண்ண தெரியணும்ல. ஸோ கரெக்டாக கன்வே பண்ணுறதுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மற்றவங்க அஃபெண்ட் ஆகாத அளவுக்கு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ நீங்கள் சொல்லதை அவங்க டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் ரொம்ப பொலைட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களோட பாயிண்ட்ஸை. ஸோ மற்றவங்க அஃபெண்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், நீங்கள் குரூப் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய ஸ்கில் தான். நம்ம ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ன டாபிக் வேணாலும் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் நம்ம அதை பண்ணுவோமா, தயங்குவோம். ஸோ எந்த தயக்கமும் இல்லாமல் உங்களோட ஐடியாவை நீங்கள் கரெக்டாக எடுத்து வைக்கணும். அந்த ஒரு இதுவே ஒரு பெரிய ஸ்கில் அப்படின்றாங்க. நான் அதையுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பார்ட்டிசிபேஷன் இன் குரூப் டிஸ்கஷன் இஸ் இன்டீட் எ ஸ்கில். இந்த லைனை 1 மார்க்காக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். வாட் இஸ் குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கொஷின். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட், 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இஸ் எ மெத்தடாலஜி, அது ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் ஆர் குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ் இஸ் கால்ட் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் ஆர் குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா, 1 மார்க்கில். ஸோ இந்த லைனை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். ஒரு பெஸ்ட்டான ஒரு எஃபெக்டிவான கேண்டிடேட்டை நீங்கள் ஜாபுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு பெஸ்ட் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்டர்வியூவில் குரூப் டிஸ்கஷன் எப்போவுமே வைப்பாங்க. ஓகேவா, இந்த குரூப் டிஸ்கஷனில் யார் எப்படி நல்லா எஃபெக்டிவாக பேசுகிறாங்க அப்படின்றத வச்சு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ்லேயுமே இருக்குது இந்த குரூப் டிஸ்கஷன், ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு பெஸ்ட் டூல். இந்த ஒரு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு 5 மார்க்லேயுமே கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். குரூப் டிஸ்கஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய கேண்டிடேட் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, ஒரு
கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து திங்க் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச சொல்லுவாங்க. 15 to 20 மினிட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க ஒரு டாபிக் ரிலேட்டடாக. ஸோ இதை 1 மார்க்கில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டோட ஸ்கில்லை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேஸ் இஸ் எ வெரி யூஸ்ஃபுல் டூல் டு ஸ்க்ரீன் ஏ கேண்டிடேட்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இந்த பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது வாட் இஸ் குரூப் டிஸ்கஷன், ஹவு இஸ் ஜிடி கண்டக்டட், இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கலாம். நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓனாக ரைட் பண்ணலாம். ஓனாக ரைட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் ஹவு டஸ் ஜிடி ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேண்டிடேட் ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த குரூப் டிஸ்கஷன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம கம்பேரேட்டிவ் பேசிஸில் நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். நிறைய பேர் இருப்பாங்க குரூப் டிஸ்கஷனில். நம்ம கம்பெனிக்கு தேவையான ஒருத்தரை நம்ம ரெக்ரூட் பண்ணும்போது ஓகே இவங்களை விட இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட்டான கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ஜிடி வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே 1-to-1 இன்டர்வியூலையோ பென் டு பேப்பர்லேயோ இந்த மாதிரி இருக்காது. இந்த 1-to-1 இன்டர்வியூ பென் டு பேப்பர் இதெல்லாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாலஜியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே குரூப் டிஸ்கஷன் தான் இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த ரெக்வயர்டு ஸ்கில் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் யார் வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். எந்த டாபிக் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோமோ அந்த டாபிக் ரிலேட்டடான எக்ஸ்பர்ட்ஸ் தான் இந்த கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜிடியில் அதாவது குரூப் டிஸ்கஷனில் என்னென்ன மாதிரியான ஸ்கில் எல்லாம் நோட் பண்ணுவாங்க உங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், டீம் பில்டிங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்கில் உங்களுக்கு யூஸ் ஆகும். லாஸ்ட்டாக ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் என்ன ஜாபுக்காக உங்களை செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான எல்லா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தாலுமே உங்களுக்கு ஜிடியும் நடக்கும். அதாவது குரூப் டிஸ்கஷனும் வைப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு எல்லா டெக்னிக்கல் ஸ்கில்லும் இருக்கலாம். அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு தகுந்த அந்த ரோலுக்கு தேவையான எல்லா ஸ்கில்லும் இருக்கலாம். ஆனால் ஆஸ் எ டீம் பிளேயராக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு தனி பர்சனாக நீங்கள் கொஞ்சம் நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணுறது முக்கியம் கிடையாது. டீமாக சேர்ந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எப்படி டீயோட கோஆர்டினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவே இந்த குரூப் டிஸ்கஷன் மெயினாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நான் சில பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஜிடி எவாலுவேட்ஸ் ஹவ் யூ கேன் ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் எ டீம். குரூப் டிஸ்கஷன் எதை எவாலுவேட் பண்ணுது, நீங்கள் டீமில் ஒரு பார்ட்டாக எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுது. இன்டர்வியூவில் வைக்கிற குரூப் டிஸ்கஷனில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் ஜாபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் டீமோட எப்படி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத ஈஸியாக எவாலுவேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபியூ திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறமா கண்டக்ட் பண்ணக்கூடியது தான் குரூப் டிஸ்கஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டீமோட நல்லா கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய பிளேயராக ஒரு கேண்டிடேட்டாக அப்படின்றத நீங்கள் உங்களோட குரூப் டிஸ்கஷன்லேயே தெரிஞ்சிடும். எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அந்த ஸ்கில்லை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது குரூப் டிஸ்கஷனில், உங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, உங்களோட வெர்பல் கம்யூனிகேஷன், உங்களோட ஃப்ளூயன்சி, அதுக்கப்புறம் நான் வெர்பல் பிஹேவியர், உங்களோட பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் எப்படி இருக்குன்றத வச்சு நீங்கள் ஒரு டீம் பிளேயராக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றத ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த டாப்பிக்கெல்லாம் ஏன் உங்களோட இந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சதும் ஜாபுக்கு தான் போக போகிறீங்க. ஜாபுக்கு போனாலே கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் போகிறீங்க. அதில் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலும் ஜிடியில் நீங்கள் ரொம்ப கிளவராக இருக்கணும். அதே மாதிரி தயங்காமல் கொஞ்சம் போல்டாக அதை அட்டன் பண்ணணும். உங்களோட ஐடியாஸை நீங்கள் எடுத்து வைக்கணும், பொலைட்டாக பேசணும். மற்றவங்க பாயிண்ட்ஸை சொல்லும் போதும் அவங்களோட ஒப்பீனியனையுமே நீங்கள் பொலைட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அக்செப்டே பண்ணலனாலும் அதை எப்படி பொலைட்டாக அதை டினை பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த டாபிக் உங்களோட சிலபஸில் வச்சுருக்காங்க.
எண்ட் ஆஃப் த டாப்பிக்கில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்குது. கிளாஸ் ரூமில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எப்படி டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு டீச்சர்ஸ் பார்ப்பாங்க. இது கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி தான். இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக இது வராது. நான் இப்போ அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் 1 மார்க்குக்கு பார்த்துக்கோங்க. அது அப்படியே 5 மார்க்லேயும் கேட்பாங்க. அதை நீங்கள் ஓனாக ரைட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன கான்செப்டை வச்சு சிம்பிள் லாங்குவேஜில் தான் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டைம் கிடைக்கும் போது சீக்கிரமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் குயிக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்.